ஸோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புதிய எக்ஸ்பெரிமெண்ட்டோடு வந்திருக்கேன். அதாவது பேப்பர் ஹாட் ஹேர் பலூன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர். அது எந்த நியூஸ் பேப்பராக இருந்தாலும் ஓகே, ஹிந்து, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ் எந்த பேப்பராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேப்பரை கொஞ்சம் லைட்டாக கசக்கிக்கோங்க. அமுக் குமுக் அமால் டுமில், ஸோ அந்த மாதிரி செகண்ட்ரா மாதிரி லைட்டாக கசக்கி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம கசக்கின பேப்பரை ரொம்ப இது பண்ணிடாதீங்க, பிகாஸ் அது கிழிஞ்சிரும். ஸோ பார்த்து பக்குவமாக ஓப்பன் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அந்த பேப்பரை எடுத்து விட்டுக்கோங்க. அண்ட் எல்லா கார்னரையும் நல்லா கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ளைனாக பண்ணிடணும். அண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், பேப்பர் எந்த ஒரு வகையிலும் கிழிஞ்சிடக்கூடாது. அண்ட் இந்த கார்னரும் அந்த ஆப்போசிட் கார்னரும் எடுத்துக்கோங்க. லைக் இப்போ குட்டி காத்தாடி மாதிரி நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டை அந்த ஜாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க. கீழே கொஞ்சம் கேப்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு ஹைட் தூக்கிக்கோங்க பேப்பரை. அண்ட் இந்த கார்னர் அந்த கார்னர் கிட்டத்தட்ட இந்த 4 கார்னரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அண்ட் இதை சிம்பிளாகவும் பண்ணலாம். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா அது முறுக்கியும் விட்டுக்கலாம். ஸோ 4 கார்னரையும் நான் பிடிச்சிக்கிட்டேன். ஸோ இந்த 4 கார்னரையும் அப்படியே நான் கையிலேயே சுற்றி விடலாம். பட் அந்தளவுக்கு கொஞ்சம் க்ரிப்பு கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய நூல் வேணால் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம துணி தைக்கிற நூல் இருக்குல்ல, பூக்கட்ட நூல் வேணால் கொஞ்சம் ரொம்ப ஹெவி வெயிட் ஆகிரும், பேப்பர் பறக்காது. ஸோ லைட்டாக அந்த நூல் எடுத்துப்போம். ஸோ அந்த நூலை லைட்டாக சுற்றிட்டு லைட்டாக ஒரு சின்ன நாட் மட்டும் போடுங்க பேப்பரில். அண்ட் வாங்க இப்போ போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எப்படி பறக்குது அப்படி சொல்லி.